வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். எங்கள் ஊரில் பாருங்கள், நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. நைட்டு 7 மணிக்கு பேஞ்ச மழை விடிய விடிய காலையில் விடிய 6 மணி வரைக்கும் மழை பேஞ்சிச்சுங்க. இப்போயும் பாருங்கள், நல்ல மழை மூசாந்துட்டு நல்லா குளிர்ந்த காற்றோட காலை நேரத்தில் எங்கள் வீட்டில் நாங்கள் இடியப்பம் வச்சு குருமா வச்சு சாப்பிட போகிறோங்க. இப்போ இடியப்பத்துக்கு மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ மாவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஆனால் எலசான தண்ணி சூட்டில் தான் நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிறோன்னு, அப்போ தான் நம்மளுக்கு இடியப்பம் புளியறதுக்கு ஈஸியாக வருங்க. நல்லா சுற்றி வேற மழை மப்பாக இருக்குது, அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வெயில் முகத்தையே பார்க்க முடியாது போல். மழைக்கு தாங்க சொல்லியிருக்காங்க, அதனால மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. பாருங்க, பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள், மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ உரலுக்குள்ள வச்சு நம்ம இட்லி தட்டில் வச்சு தான் நம்ம இடியப்பம் புளிய போகிறோங்க. இடியப்பம் புளிஞ்சாச்சு. இப்போ இடியப்பம் அவியட்டுங்க. மழைக்கு பாருங்கள், சரியான மழை கெட்டிக்கிட்டு வருது பேஞ்சிக்கிட்டு. ஆனால் ரொம்ப ஸ்பீடாக பெய்யலை, ஸ்லோவாகவே பேஞ்சிக்கிட்டு இருக்குது. இனி இந்த மழைக்கில் நாங்கள் சுட சுட இடியப்பம் வச்சு குருமா வச்சு எங்கள் வயிறு தர போகிறாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். கூழுதானா? இப்போ பார்ப்போம். இடியப்பம் அவிஞ்சிருக்கும். அவிஞ்சிருச்சுங்க.
பாருங்க இடியப்பத்தை பூ மாதிரியே வந்துருங்க. பாருங்க இடியப்பம் எப்படி வந்துட்டு. இப்போ மூடிடுவோம். நல்லா பேஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா அடிச்சு ஊற்று சுற்றி வர பாருங்க. இது நல்லா இருளை வச்சுக்கிட்டு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இப்போ அந்த மழையிலையும் நான் குருமாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ காய்களையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு குருமா ரெடி பண்ணிடுவோங்க. பண்ணி இடியப்பத்துக்கு வச்சு செம்மையாக அந்த மழையோட ஒரு நல்ல ஒரு சாப்பாடு. இப்போ கேரட்டை நறுக்கிடுவோம் பொடிசு பொடிசாக. க்கு தேவையான தேங்காய், கறி மசாலா, பட்டை வகை எல்லாம் எடுத்துருக்குறாங்க. இதை ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ குருமா செய்கிறதுக்காண்டி நம்ம தாளித்து காய்கறிகளை எல்லாம் வேக வச்சுக்கிடுவோம். நம்ம தாளிப்புக்கு வந்து பட்டை வகை எல்லாம் எடுத்துருக்குறோம். இப்போ சேர்த்துக்கிடுவோம். அதுக்கடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். தக்காளி, இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ காய்கறி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம தாளிப்பில் எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் காளான் பிடிங்கிட்டு வந்தாங்க. அதையும் வெட்டி சேர்த்துக்கிடுவோம். குருமாவோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா வெந்து வரையும் நம்ம தேங்காவை அரைச்சி இதோட சேர்த்துக்கிடுவோம். இப்போ அப்படியே தட்டை போட்டு மூடி விட்டுருவோம்.
இப்போ காய்கள்லாம் வெந்துருச்சு. நம்ம அரைச்ச தேங்காவே சேர்த்துக்கிடுவோம். இதில் இஞ்சி பூண்டு கறிவாக பட்டை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். மசாலா சேர்த்துக்கிடுவோம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிடுவோம். இப்போ அப்படியே மூடி வச்சுக்கிடுவோம். நல்லா கொதிச்சு காய்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து ஒரு வாசம் வரும்போது மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்ருவோங்க. குருமா கட்டியாக இருந்துச்சு. குருமா இப்போ கட்டியாகிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிடக்கட்டும். அதுக்கப்புறம் இறக்கிக்கிடுவோம். இப்போ குருமா ரெடியாகிருச்சு. நம்ம இறக்கிக்கிடுவோம். அப்படியே மல்லித்தலையை தூவி விட்டுக்கிடுவோம். இப்படி இறக்கிடுவோம். பாருங்க, இடியப்பம்லாம் அவிச்சாச்சு, குருமாவும் வச்சாச்சு. மணக்க இடியப்பத்துக்கு குருமா. இப்போ இடியப்பத்தை எடுத்து வச்சு நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க, மணக்க இன்னைக்கு குருமா வச்சு இடியப்பத்துக்கு சாப்பிடப்பேன். சுட சுட இருக்குதுங்க. மணக்க குருமா இடியப்பத்துக்கு. சூப்பராக இருக்குதுங்க. எல்லாம் எங்கள் ஊரில் மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குது. காலையிலே நல்லா இடியப்பத்துக்கு நல்லா குருமா வச்சு சாப்பிட்றோம். சமைச்சு செம்மையாக இருக்குதுங்க இடியப்பத்துக்கும் குருமாவுக்கும். எல்லாரும் சொல்லுவீங்க, மதினி இந்த மலைக்குள்ள நீங்கள் மட்டும் இருந்து சாப்பிட்றீங்கன்னு. எங்கள் தம்பி வீட்டுக்காரவெல்லாம் வலைக்கு கூணம் அடிச்சிருக்கு, வலையில் கூணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இருந்து இடியப்பத்தை அவிச்சு நல்லா குருமா வச்சு மணக்க செம்ம கட்டிக்கிட்டு இருக்கேன். அதான் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மலையில் நலையலுண்டு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதனால தான் அன்றைக்கி குருமாவும் நல்லா இடியப்பம் அவிச்சு சாப்பிட்டு மலையில் குளிப்போன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. இதே மாதிரி நீங்களும் நல்லா இடியப்பம் அவிச்சு நல்லா குருமா வச்சு மணக்க செம்மையான ஒரு ருசியான இடியப்பம் குருமா சாப்பிடுங்க. குருமாவோட வாசங்க சுட்ட இருக்குதுங்க. குருமா இடியப்பத்துக்கு செம்ம ஒரு டேஸ்ட்டுங்க. எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்றத பானு சிஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்றது. அவங்க எனக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க பின்னாடி. உண்மையிலே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இடியப்பத்துக்கு குருமாவும் இடியப்பமும் செம்ம டேஸ்ட்டு. மழை காற்று சில்லுன்னு வருது. இதில் சாப்பிடும்போது தூக்கமே வரும் போல் அப்படி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.